ஓம் ஹரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமகே. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது மார்ச் மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். மார்ச் மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மேச ராசியிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். கன்னி ராசியிலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். மகர ராசியிலே செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். கும்ப ராசியிலே சூரிய பகவான், சனி பகவான், புதன் பகவான் 3 கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். மீன ராசியிலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். இம்மாதம் 4 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. புதன் பகவான் மார்ச் மாதம் 2ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். சுக்கிர பகவான் மார்ச் மாதம் 8ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். செவ்வாய் பகவான் மார்ச் மாதம் 14ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். சூரிய பகவான் மார்ச் மாதம் 14ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். வாருங்கள் ராசிக்குள் போகலாம். கடக ராசி. கிரகங்களுடைய பயணத்தையும் பார்வையும் வைத்து பார்க்கும் பொழுது கடக ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களும் பாதகமான பலன்களும் கலந்தே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மார்ச் மாதம் ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசியை பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் முயற்சி ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுகிறார். அவருடன் சுகஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் அமர்ந்து கொண்டு பார்வையிடுவதால் பெயர் புகழ் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமைய இருக்கின்றது. கடகராசிக்காரர்களுக்கு செயல்பாடுகளில் ஒரு வேகம் நிறைந்திருக்கும். தனம் குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பொன்னவர் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை தனம் குடும்ப வாக்குஸ்தானத்திலே விடுவதால் சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. சிலர் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களிலே நகையை அடகு வைத்திருந்தால் அதை மீட்டு எடுப்பதற்கான வாய்ப்புகள் சிலருக்கு கூடி வருகிறது. சில தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான சூழல் ஏற்படும். சிலருக்கு பொருளாதாரம் மேம்படக்கூடிய காலமாகவே இந்த காலம் அமைய இருக்கின்றது. எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். தைரிய வீரிய ஸ்தானத்திலே கேது பகவான் அமர்ந்திருப்பதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக பொருளாதாரம் மேம்படக்கூடிய காலம் இந்த காலம். ஆனால் இளைய சகோதர சகோதரிகள் உடல்நிலையிலே கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. சிறு குறு பயணங்களால் சிலருக்கு ஆதாயம் உண்டு. அனுகூலமான பலன்கள் உண்டு. சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும். தாய் வெளி உறவுகளால் ஆதாயம் உண்டு. பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில மாணவ மாணவிகள் போட்டி பந்தயங்களில் வெற்றியினையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பான வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். சிலருக்கு புத்திரர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. குழந்தைகளுடைய உடல்நிலையிலே கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. காதலிப்பவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். காதலால் சில பிரச்சனைகளுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சூதாட்டங்களில் ஈடுபடுவவர்களெல்லாம் இம்மாதம் சூதாட்டத்தை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார்.
வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. களத்திர ஸ்தானத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் முயற்சி ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் அமர்ந்திருந்து ராசியை பார்வையிடுவதும், லாபஸ்தானாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான சுக்கிர பகவான் அமர்ந்து கொண்டு ராசியை பார்வையிடுவதாலும் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்காளிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து பங்காளிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டு தொழில் மிகவும் சிறப்பாக இருக்கும். கூட்டாளிகளுடன் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அஷ்டமஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருப்பதும், தனங்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி சூரிய பகவான் இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே அவர் அமர்ந்திருப்பதாலும் சிலருக்கு மன உளைச்சலும் தேவையில்லாத சம்பந்தமில்லாத காரியங்களுக்காக தண்டனையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கை தேவை. பாக்கியஸ்தானத்திலே ராகு பகவான் அமர்ந்திருப்பதும், ராகுவுடன் தைரிய வீரிய ஸ்தானாதிபதியும் விரய ஸ்தானாதிபதியுமான புதன் பகவானும் இம்மாதம் பயணம் செய்ய இருப்பதாலும் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே தடங்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி சூரிய பகவானும் பயணம் செய்ய இருப்பதாலும் தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் தந்தையினுடைய உடல்நிலையிலே கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டு. பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியர்களுடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு முன்பின் தெரியாதவர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். முயற்சி ஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். முயற்சி ஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்திருப்பதும் முயற்சி ஸ்தானத்தை அஷ்டமஸ்தானாதிபதி சனி பகவான் பார்வையிடுவதாலும் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் பல முயற்சிகளுக்கு பின்னரே வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அரசியல்வாதிகளுக்கு அரசியலிலே நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் கிடைக்கும். லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானத்தை முயற்சி ஸ்தானாதிபதியும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுகிறார். மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக பொருளாதாரம் உங்களுக்கு மேம்படும். நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். விரயஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானாதிபதி புதன் பகவான் இம்மாதம் பாக்கியஸ்தானத்திலே அவர் பயணம் செய்ய இருப்பதால் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சந்திராஷ்டமம். கடக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் மார்ச் மாதம் 8ஆம் தேதி இரவு 7:06 முதல் மார்ச் மாதம் 10ஆம் தேதி இரவு 9:40 வரை சந்திராஷ்டமம் நடைபெறுகிறது. அன்றைய தினம் தொலைதூர பயணத்தை தவிர்த்துக் கொள்வது, முக்கிய முடிவில் எடுப்பதை தவிர்ப்பது மிக மிக நல்லது. அன்றைய தினம் பச்சரிசி தானம் செய்து அம்பிகையை வழிபட்டு பணிகளை தொடங்குவதே மிகவும் சிறப்பு. பரிகாரம்: சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு நெய் விளக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாகவும், வாரத்தில் ஒரு நாளாவது துப்புரவு பணியாளர்களுக்கு ஒருவேளை உணவு ஒரு நபருக்காவது கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் விலகி அற்புதமான பலன்களை நீங்கள் பெறலாம். கடக ராசிக்காரர்கள் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது சோதிடர் எஸ். ராமன். நன்றி, வணக்கம்.